நஸ்ரித் என்ற ஊர்ல மேரின்னு ஒரு நல்ல குணமுள்ள பொண்ணு இருந்தா. மேரி ஒரு நாள் தூங்குறப்ப ஒரு குரல் கேக்குது. உடனே யாருன்னு கேக்குறாங்க. நான் தேவதூதர், இறைவன் என்னை அனுப்பியுள்ளார். உங்களுக்கு சில நாட்களில் மகன் பிறப்பான். இயேசு என்று பெயர் சுட்டுங்கள். அவன் உலக மக்களுக்கு பல நல்ல காரியங்கள் செய்வான். மிக்க மகிழ்ச்சி, ஆனால் எனக்கு திருமணம் ஆகவில்லையே சொல்லிட்டு தேவதூதர் மறைஞ்சிட்டாங்க. மேரி தனக்கு திருமணம் நிச்சயமான ஜோசப் கிட்ட போறா. போய் நடந்தத சொல்றா. 2 பேரும் சந்தோஷப்படுறாங்க. கொஞ்ச நாள்ல மேரிக்கு திருமணமாகி தேவதூதர்கள் சொன்ன மாதிரி கர்ப்பமாகிறா. அந்த நிலையில் நஸ்ரித்தின் அரசனானவர் தங்கள் நாட்டில் எத்தனை மக்கள் தொகை இருக்கிறார்கள் என்று கணக்கெடுக்க விரும்புகிறார். ஆனால் ஜோசப்போ பெத்தலேகம் என்ற ஊரை சேர்ந்தவர். அதனால் பெத்தலேகத்திற்கு செல்ல விரும்புகிறார். மேரியும் ஜோசப்பும் பெத்தலேகம் செல்கிறார்கள். ராத்திரி நேரம் வந்துச்சு. மேரிய உட்கார வச்சுட்டு ஜோசப் தங்க இடம் தேடி போறாரு. ஆனா எதுவுமே கிடைக்கல. கடைசியா ஒரு ஆட்டு தொழுவம் மட்டும்தான் இருந்துச்சு. அதை ரெடி பண்ணி அங்க மேரியும் ஜோசப்பும் தங்குறாங்க. அப்போது நட்சத்திரங்கள் பிரகாசமாக ஜொலிக்கிறது. தேவதூதர் சொன்னது போல் மேரி ஒரு ஆண் குழந்தையை பெற்று எடுக்கிறார். அவர்தான் இயேசு. இந்த வீடியோட பார்ட் 2 வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.